ஹலோ. ஹலோ. ஏய் நான் தாண்டி பவித்ரா பேசுறேன். ஆ சொல்லுடி. என்ன பண்ற? தூங்கிட்டு இருக்கியா? ஆமாண்டி. ஏய் சாரிடி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்லடி, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லடி, என் வீட்டுக்காரரு ஏதோ வேலை விஷயமா சென்னையிலேருந்து உங்க ஊருக்கு வரதா சொல்லிட்டு இருந்தாரு. அதான் எனக்கு உடனே உன்னோட ஞாபகம் வந்துச்சு. ம். பாவம், அவருக்கு அங்க வேற யாரையும் தெரியாது. அவரு உங்க ஊருக்கு வந்தாருன்னா கொஞ்சம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்றீ. ஓ அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன். ஆமா, எப்போ அவர் கிளம்புறாரு? அவர் ஆல்ரெடி கிளம்பியாச்சுடி. நாளைக்கு காலையில அங்க வந்துருவாரு. ம் சரி. எங்கள் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியும்ல? தெரியும்டி. அதை நீ உன் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துரு. சரிடி. சரி, அவர் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஏய் ரொம்ப தேங்க்ஸ் டி. பரவாயில்லடி. நான் உன்னோட அட்ரஸும் உன்னோட ஃபோன் நம்பரும் அவருக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். சரி, நான் ஃபோனை வச்சிடவா? சரிடி. ம். என்னங்க என்னங்க, யாராவது வீட்ல இருக்கீங்களா? இதோ வரேங்க. ஹாய்ங்க. ஹாய், யார் வேணும்? நான் பவித்ராவோட ஹஸ்பண்ட்ங்க. ஓ நீங்க தானா அது? அவ உங்களுக்கு கால் பண்ணாளா? கால் பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னா. சரி, நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க. ம். காலையிலேயே வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டானாங்க? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அது இருக்கட்டும், அட்ரஸ் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்தீங்க? என் பொண்டாட்டி, அதான் உங்க ஃப்ரெண்டு ஃபுல் டீட்டெயில் கொடுத்து தாங்க அனுப்பி வச்சா. ஓ அப்படியா? ம். அது இருக்கட்டும், என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்தீங்க? ஆ, நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம். இந்த ஊரில் ஒரு இடம் விற்கிறதா ஒருத்தவங்க சொன்னாங்க. ம்ஹும். அதான் அதை பார்த்துட்டு போலாமேன்னு தான் இங்கே வந்தேன். ஓ அப்படியா? நீங்கள் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்க, உங்கள் மூலமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் இங்கே வந்தேன். சரிங்க. கொஞ்சம் இருங்க, நான் டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. ஆமா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்லைங்க. சரி, அப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் காஃபி சாப்பிடலாம், வாங்க. இந்தாங்க. டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ்ங்க. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல் இருக்காங்க? ஹோட்டலா? ஹோட்டல் எதுக்குங்க? நாங்கள் தங்கிக்கலாம் தான். ஹோட்டல்லாம் எதுக்குங்க? இவ்வளோ பெரிய வீடு இங்கே இருக்கும்போது ஹோட்டலில் தங்குறேங்கிறீங்க. நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க. உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லை. அது இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே ஆளை காணோம்? அவர் ஒரு பிஸ்னஸ் விஷயமா துபாய் போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆகுங்க. ஆஹா, சரிங்க. சரிங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ரூமை காட்டுறேன். வாங்க. இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கோங்க.
ஆ சரிங்க. ஆ, சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆ சரிங்க. ம். ஆ இந்தாங்க, இது என் வீட்டுக்காரோடது. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஆ, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க. ம். பா, என்ன இவ இவ்ளோ அழகா இருக்கா? எப்படியாவது இவகிட்ட எப்படியாவது நைஸா பேசி பேசி நம்ம லைன்ல விழ வச்சிடணும். வாங்க. ஆ, உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் அதையே உங்களுக்கு செஞ்சு தரேன். ஆ, இல்ல வேண்டாங்க. நான் அந்த இடத்த பார்க்க வரேன்னு சொல்லிட்டேன். ம். ஆ, திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் கூட ஆகுங்க. எந்த வேலை இருந்தாலும் சரி, நீங்க லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுறீங்க. சரிங்க. ம். ஒரு நிமிஷங்க. ம். ஹலோ. ஆ வந்துட்டீங்களா? ஆ சரி, நான் வந்துடுறேன். ம். ஆ, இடத்துக்காரங்க கார் அமைச்சிருக்காங்கங்க. நான் இப்போ உடனே போகணும். சரி, போயிட்டு வாங்க. லஞ்ச் சாப்பிட கரெக்டா வீட்டுக்கு வந்துருங்க, சரியா? ஆ சரி, நான் போயிட்டு வரேங்க. சரிங்க. ம். ம். ஏய் ராதா, எப்படி இருக்க? ஹே பவித்ரா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. என் வீட்டுக்காரரு உங்க வீட்டுக்கு வந்துட்டாரா? வந்துட்டாரு. காலையில டிஃபன் சாப்பிட கொடுத்தேன், சாப்பிட்டாரு. வெளியில ஹோட்டல்ல தங்க போறேன்னு சொன்னாரு. நம்ம வீடு இருக்கும்போது எதுக்கு வெளியிலன்னு இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிலத்துக்காரங்க கார் அனுப்புனாங்க, அவங்க கூட போயிருக்காரு. ஆ, ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்டி. அவர் எங்க வெளிய ஹோட்டல்ல தங்கி கஷ்டப்படுவாரோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்டி. இதுல என்னடி இருக்கு? சரி, நீ எப்போ இங்க வரலான்னு இருக்க? அடுத்த மாசம் பசங்களுக்கு லீவ் வருதுடி. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து வரோம். அப்படியா? சரிடி, எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு, அப்புறம் பேசுவோம். சரிடி. ம். ஓ, நீங்களா? ம். என்ன அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க? போன வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுங்க. ஆ, நான் கூட ரொம்ப லேட் ஆகுமோ என்னமோன்னு நினைச்சேங்க. ஆனா போன வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. சரி, உள்ள வாங்க. ஆ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு ரெடி ஆயிடும், சாப்பிடலாம். சரிங்க. ம். ஏங்க, பவித்ரா வீட்டுக்காரரே, வாங்க. ஆ பிரியாணி ரெடி, வந்து சாப்பிடுங்க. வரேங்க. வா.
பா, ம். பிரியாணி செமையா செஞ்சிருக்கீங்கங்க. நானும் இது வரைக்கும் எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல விதவிதமா பிரியாணி சாப்பிட்டிருக்கேங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு பிரியாணிய நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. என் பொண்டாட்டியை விட நீங்க ரொம்ப சூப்பரா சமைக்கிறீங்கங்க. ஒருவேளை என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்திருந்தா நான் கண்டிப்பா உங்களை தாங்க கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஓ. நீங்களா? என்னாச்சுங்க? ரொம்ப தலைவலிக்குது. கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு தரீங்களா? அப்படியா? சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. போங்க. ஏங்க, சுடுதண்ணி கேட்டிங்களே, எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னா சொல்லுங்க. வீட்ல டேப்லெட் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்க. ம். இந்தாங்க. ம். டேப்லெட் போட்டுட்டீங்கல்ல,
இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தலைவலி எல்லாம் சரியா போயிடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ம். அ, என்னங்க? என்னங்க? ஆ, ஆ, இப்ப தலைவலி எப்படி இருக்குங்க? ஆ, பரவாயில்லங்க. ம். என்னங்க, நான் என் ஊருக்கே திரும்பி போலான்னு இருக்கேங்க. என்னாச்சுங்க திடீர்னு? வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க. அதான் கிளம்பி போலான்னு பார்க்குறேன். அப்படியா? ஏங்க, ம். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாங்களா? என்ன கேளுங்க. கொஞ்சம் இங்கே வந்து உட்காருங்களேன். ம். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாங்களா? நீங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுப்பீங்களா? என்னங்க நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் யாருக்கும் தெரிய போகிறது இல்லைங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ம்ஹும். இங்க பாருங்க. எனக்கு என் வீட்டுக்காரரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்னங்க? நீங்க எப்படிங்க உள்ள வந்தீங்க? கதவு திறந்தே இருந்தது. சரி, எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ம். ப்ளீஸ்ங்க, என் மனசை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. நீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க.
ஜனங்க 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 இதோ வரேன். அப்ப நான் கிளம்புறேங்க. இந்தாங்க டீ குடிங்க. ம். நேத்து நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசின விஷயம் எதையும் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க. ம்